கேஸ் சம்மரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். கேஸ் சம்மரி டேப் கிளிக் பண்ணிக்கலாம். க்ரியேட் கேஸ் சம்மரி, பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ், மெடிக்கல் ரெக்கார்ட் நம்பர் இருந்தால், பேஷண்ட் நேம், கேஸ் சம்மரி டேட், age of the patient, gender, occupation, optometrist select பண்ணிக்கலாம், location select பண்ணிக்கலாம், purpose of the visit, next complaints and history. ஸோ மெயின் கம்ப்ளைண்ட்ஸில் ஐ செலக்ட் பண்ணிக்கலாம், லைக் ஓயூனா போத் ஐஸ். டிஸ்கிரிப்ஷன் எதாவது இருந்தால் நம்ம கொடுத்துக்கலாம். பாஸ்ட் ஆக்யூலர் ஹிஸ்ட்ரி இருந்தால் ஃபில் பண்ணிக்கலாம். மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருந்தால் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நில் போட்டுக்கலாம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அலர்ஜி ஹிஸ்ட்ரி அண்ட் கரண்ட் மெடிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் விஷுவல் அக்யூட்டி, இல்லை பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் ஐக்கும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தால் அவங்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். கிளாஸோட டேட் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் ஐக்கு ஃபில் பண்ணிக்கலாம். லென்ஸோட டைப்பும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் ஐக்கும் ஃபில் பண்ணிக்கலாம். ஆட்டோ ரிஃப்ராக்டோமீட்டர், அதுக்கும் நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஐக்கும் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைக்ளோஜிக் ரிஃப்ராக்ஷன், அதோட டீட்டெயில்ஸும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இருந்தால் ஃபில் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் எக்ஸாம், இதில் பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ், அக்செப்டன்ஸ் டேபிள் ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்லிட் லேம்ப் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் ஐ இது ஃபில் பண்ணிக்கலாம். lens, கிரேடிங் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ரைட் லெஃப்ட் ஐக்கும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இன்ட்ராகுலர் ப்ரெஷர் டீட்டெயில்ஸ் இருந்தால் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டைம், ரைட் ஐ அண்ட் லெஃப்ட் ஐயோட டைம். நெக்ஸ்ட் இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த இமேஜோட டிஸ்கிரிப்ஷன் எதாவது இருந்தால் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டயக்னோசிஸ் அண்ட் பிளான். டயக்னோசிஸ் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நோ டயக்னோசிஸ் ரெக்கார்டுன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்ஷன் பிளான்ஸ் அண்ட் ரிமார்க்ஸ் இருந்தால் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு க்ரியேட் கேஸ் சம்மரின்னு கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் எடிட் ஆப்ஷன். கேஸ் சம்மரியில் எதாவது எடிட் பண்ணணும்னா சேஞ்சஸ் எடிட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கேஸ் சம்மரி டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தோன்னா கேஸ் சம்மரி பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிடும்.